மூச்சு பயிற்சி எடுக்கிறீங்களா? தண்ணியில மூச்சு பிடிக்க தம் கட்ட முடியுது. வெளிப்படுத்துறங்கிற பேர்ல எல்லாத்தையும் அநியாயம் எல்லாம் நான் பண்ண மாட்டேங்க. எனக்கு பிடிக்காது. நான் சின்ன வயசுல இருந்தே எப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க, இந்த ஆம்பளை பசங்க ஃபுல்லா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்கிறது கரெக்டா இருக்கு. காலையில சும்மா விளையாட்டு ஒரு டைம் வச்சிட்டேன், கையில எண்ணெயை வச்சு விட்றான், வலிக்குதாமாங்கிறான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. சொல்லு, என்னமோ வீட்டுக்கு போறாங்க, அவங்க அம்மா வீட்டோட போறாங்கிறான். என்னம்மா? ஆமா. ஏன் ஏன்டி சொல்லு. விளையாட்டு கடிச்சதுலாம் அம்மா வீட்டுக்கு போறே. என்னடா நியாயம் இதெல்லாம்? ரெடியே சொல்லாண்டி. இவன் எப்படியாவதுங்க ஈரோட்டுக்கு போகணுங்கிறது இவனோட கான்செப்ட். அதுக்கு அம்மா காரிட்ட எப்படியா சண்டையை வளர்த்தி இவனை ஈர்த்துருக்கணும். அதான் ஈரோடு போய் ஸ்கூலுக்கு போகணும்னு வேற சொல்லிட்டு இருக்கான். சரி கிளம்புங்க காலை. இவரு இப்போ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவாருங்க இந்த மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் இல்லை. எனக்கு இந்த சைனசைட்டிஸ் இருக்குங்க, மூக்கடை போய் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அடைக்கிற மாதிரி இருக்காப்பா. உடனே ஐஸ் கட்டி தூக்கி போய் போட்டு அது உள்ள மூஞ்சி உள்ள வச்சுக்கணும் ஒரு 5 நிமிஷம். சில பேருக்கு ஒத்துக்காது, எனக்கு ரிலாக்ஸ் ஆயிடுது. அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரியல. நம்ம வாரிசுகளை பார்த்தீங்களா எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இன்னைக்கு ஆனா ஒன்ன நான் கேமரா எடுக்க தூக்க சொல்றேன் சார். தெய்வமே எங்கேயாவது போய் முக்குட்டில் நிக்கலாண்டி. கேமராண்ணா என்னது இது? பின்னாடி போ. நான் கேமராவுக்கு நான் படிச்சுட்டா வந்திருக்கேன். என்ன நானா திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, இல்லை நான் ஒரு வேலை எங்கேயாவது தனிச்சு நான் வேற ஏதாவது பண்ணணும், ஃபுல்லாக நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டேன்னா இந்த சேனலை வழிச்சிடுவா. கண்டிப்பாக தான் நடக்கும். பாருங்க, இந்த ரெண்டு வயல் தான் இருக்கு. 100 கண்ணில் அலட்சியம் ஓட்டதுனால 2 தான் இருக்கு. இது வந்து மாமியா எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு கொய்யா இவ்வளோ பெருசு இருக்கும், அந்த சிகப்பு கொய்யா விதை அதிகமாக இருக்கும், ஈரோட்லேருந்து எடுத்து வந்தாங்க. இதெல்லாம் ஏர்லி ரெட்டு பலா. ஒரு கண்ணு கூட யாருக்கும் தர மாட்டாங்க, எல்லாம் நான் தான் வச்சுக்க போறேன். எங்கேயாவது ஒரு ஏக்கர் நிலம் வாங்கியாவது இதெல்லாம் வளர்க்காம விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு காசு வச்சு நீயே எப்படி பிச்சை எடுக்கிற முடியும் எல்லாம் சாட்டி. அப்ப இங்க பாருங்க, இது என்ன கண்ணு பாத்தீங்கன்னா இந்த லோங்கன் ஃப்ரூட் தெரியுமா? லோங்கன் ஏமாங்க பாக்குறேன். அந்த லோங்கன் ஃப்ரூட்டுங்க. இது விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். கிலோ 600 ரூபா சொன்னாங்க. கொஞ்சோண்டு பழம் கொடுங்கன்னு சாப்பிட்டு. ஆனா நொங்கு மாதிரி டேஸ்டா இருந்துச்சுங்க. மாம்பழ டேஸ்ட்லாம் இருக்கும், ரொம்ப வேற லெவல்ல இருந்தது டேஸ்ட். ரொம்ப வித்தா வாங்கிட்டு வர வேண்டியதானே திரும்ப. அது ஒண்ணுதான் முளைச்சிருக்கா. 4 கன்று தான் வந்திருக்குது. 1 மாமியார் வீட்டுக்கு, 1 எங்க அம்மா வீட்டுல, 2 இங்க, முழு சீத்தா எல்லாம் இங்க. எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். காலையிலே அதாங்க இன்னைக்கு ஸ்பெஷலா வீட்டுல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நீ பிரியாணி சாப்பிடணும் போல வெறி ஆயிடுச்சு. பிரியாணி தான் நீ சாப்பிடணும். ஐயே எனக்கு வேணுமா? வெயிலுக்கு நாங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு வச்சுக்கோங்க. ஐஸ் போட்டு வைக்கணுங்க. மெயினா எனக்கு வந்து ஜூஸ் குடிக்கிறத விட நான் அடிக்கடி எனக்கு ரொம்ப வெயில் அடிச்சுன்னா வச்சுக்கலாம், ஐஸ் கட்டியை போட்டு தண்ணியை போட்டு அதுக்குள்ள மூஞ்சி விட்டு கழுத்தெல்லாம் எடுத்து வைப்பேன். முக்கியமா தலைவலி ரொம்ப அதிகமா வரும்போது ஐஸ் கட்டி எடுத்து அப்படியே ஃபேஸ் எல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு கழுத்துல கொண்டாட வச்சிங்கன்னு வச்சுக்கலாம், தலைவலி பறந்து போயிடும். அதுதான் இப்போ எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் போட்டுருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளாய் வாங்க சொன்னதுல இதுதான் ஒரு பெனிஃபிட். இன்னும் இந்த வெயில் நாள் முடியல வரையும் ஐஸா போட்டு குடிக்கலாம். ஐஸ் வாட்டர் 30 ரூபா வைக்கிறாங்க 2 லிட்டரு. நம்ம வீட்டுல ஜாலியா ஃப்ரீயா போட்டு குடிச்சிக்கலாம். ஆனா தொண்டை காயமாயிடும் போது. மூச்சு பயிற்சி எடுக்கிறீங்களா? தண்ணியில மூச்சு பிடிக்க தம் கட்ட முடியுதானு? இல்லை, அந்த ஜில்லுன்னு வச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. காலையில தலைவலி இந்த அடைக்கிறது எல்லாம். என்னால அந்த ஐஸ் கட்டியை மூஞ்சில லைட்டா கூட வச்சு பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு பழகிச்சுங்க. ஃபர்ஸ்ட்ல என்னால முடியல, வச்சு எடுப்பேன். இப்போ நல்லா சுகமா இருக்கு. அந்த ஐஸ் ஃபுல்லா கரைஞ்சி கூலிங் போற வரையும் மூஞ்சி உள்ள வச்சு எடுத்துட்டு தான் இருப்பேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அண்ணன் கல்ல போயிட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வரோம், பிரியாணி போகிறோம். ஏங்க என்ன பார்க்குற? ஒன்னதான் பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறேன் என்ன சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் பெண் குழந்தைங்கள தயவு செய்து பத்திரமா பார்த்துங்க. எவனும் நல்லவன் நம்பி விடாதீங்க. நீங்களே முதல்ல யாரையும் நம்பாதீங்க. எனக்கு உண்மையா நானே இப்ப ஒரு பார்த்தேங்க, அது ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல கோயம்புத்தூர்ல பள்ளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் 10 வயசு பொண்ணு. அந்த 10 வயசு பொண்ணு 10 நாள் முன்னாடி தான் அந்த ஏரியாவுக்கு வந்து வாடகைக்கு வந்திருக்காங்க. அங்கேயே ஒருத்தன் தங்கி இருந்திருக்கான். அவன் ஏற்கனவே அங்கதான் இருந்திருக்கான். அவன் வந்து நாகப்பட்டினம், அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கான். அந்த புள்ளைய மிட்டாய் வாங்கி தர, அதை வாங்கி தர சொல்லி கூட்டு போயிட்டு தென்னந்தோப்புல வச்சு அந்த புள்ளைய ரேப் பண்ணி கத்துன்னு அடிச்சு வாயை உடச்சி மூஞ்செல்லாம் செதைச்சி கை காலை உடச்சி கழுத்தை பின்பக்கமா திருவி கொண்டு போயிட்டு ஒரு கம்மாயில போட்டு போயிட்டான். அது என்னமோ கண்ணம்பாளையங்கிற ஏரியாவில் போட்டு போயிட்டான். போலீஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவாலே குழந்தை முகம்தாங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொலை பண்ணியிருக்கான். அதை போய் அவன் ஃப்ரெண்டு மனோஜ்ன்றவன் சொல்லியிருக்கான். அவனும் வெளில சொல்ல
மோகன்ராஜ் வெளில சொல்லவே இல்லை. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சைக்கோ இருந்தா இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியும். ஒரு 10 வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? உண்மையா வெளியில வீட்டுக்கு வெளியில விளையாண்ட குழந்தைங்க உண்மையா ரொம்ப பயமா இருக்கு. இப்பெல்லாம் எனக்கே அசிங்கமா திட்டணும் போல இருக்கு. அவனுங்கெல்லாம் வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கு. ஆம்பளைங்க வந்து ஆம்பளை வர்க்கத்து இந்த மாதிரி இருக்கிற கேடு கட்ட புறம்போக்கு நாய்ங்க தான் அசிங்கப்படுத்துறானுங்களே. சொல்றதுக்கு இல்லை. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து எவ்வளோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஃபைனலாக ஒரு 4,500 சொன்னாங்க. அது அவ்வளோ ஒர்த்தானு எனக்கு தெரியாது. அது ப்ரைஸ் வந்து 4,900 போட்டுருந்துச்சு. அது எனக்கு இந்த பேரம்சன் தெரிஞ்சவரை வச்சு தான் எடுத்தேன். எனக்கு தேவைப்பட்டதுங்க. மெயினாக ரீல்ஸுக்காக நான் எந்த நேரமும் கேமரா கையில் பிடிச்சி நிற்க முடியல. ஒரே ஒரு அந்த கண்ணாடி ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் போதும். குள்ளாய் தனியாக வீடியோ எடுக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிப்பா. அப்புறம் நிறைய பேர் இந்த யூடியூப் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், நாங்கள் வீடு பல ஒரு அவங்களுக்குள்ள சந்தேகங்கள் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாக இதில் வந்து தீர்த்து வச்சுறாங்க. கடை பரப்பி வச்சிருக்கா பார்த்தீங்களா அங்கே கிச்சனில். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமாங்க, ஒருத்தவங்க குடிச்ச டம்ளர்ல இன்னொருத்தவங்க குடிக்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுப்பாங்க. ஐயோ அப்புறம் அப்படி எச்சு டம்ளர் மாற்றி குடிப்பாங்களா? அதாவது என் பையன்தான் பாசத்தை வெளிப்படுத்துறங்கிற பேர்ல எல்லாத்தையும் அநியாயம்லாம் நான் பண்ண மாட்டேங்க. எனக்கு பிடிக்காது. நான் சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா அடுத்தவங்க எச்சோ கைப்பட்டாலும் சாப்பிட மாட்டேன். அது என்னோட கேரக்டர். போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அப்படியே மூஞ்ச பார்த்தீங்களா, அப்படியே தங்க மாதிரி சொல்லிக்குதுல. நம்ம கேமரா தான். நான் எது வாங்கினாலும் எனக்கு மட்டும் எப்போவுமே அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான், அதுக்கப்புறம் அது காலி ஆகிடுது. செல்லில் ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேது, கேமரா ஒர்க் ஆக மாட்டேது, பல பிரச்சனை. மோட்டோவில் எட்ஜ் 50 மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. காசை வீணாக்குறது சமம். அது ஃபுல்லாகிட்டு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நான் முடிச்சிட்டேன். போயிட்டு எல்லாம் கடையில் எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டேன். வெங்காயத்தை எடுத்து சரி எல்லாம் வெட்டி கொடுத்துடலாம். பாப்பா இருக்காளே நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோன்னு பண்ணிட்டு உக்காடுறேன். 3 தக்காளி எடுத்து போட்டு தக்காளி இல்லைங்கிற மனமாற. என்னத்த சொல்றதுன்னு ஒன்றும் புரியலைங்க. இங்கேருந்து வெங்காயம் தக்காளியை வணக்குன்னு என்னை கூப்பிட்டாங்க. இங்கே போய் வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அங்கே போய் பாப்பாவை ஆட்டுங்கிறா. நான் இங்கே வந்துட்டா நீ அங்கே போய் அவளை ஆட்டுன்னு சொன்னேன். என்ன சேஃப்டி பண்ணுற எடுத்து எல்லாத்தையும் கொத்தமல்லியெல்லாம் கழுவி எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க. எதுக்கு? வாங்கிட்டு வந்தது 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்த புதினா மல்லி. அதெல்லாம் எடுத்து சேஃப்டியாக உள்ள வச்சுக்கிட்டான். அதே புதினா மல்லி கொஞ்சம் லேட்டாக போனால் கிடைக்க மாட்டேதுங்க. இதுக்கு டிமாண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப அதிகம். கிடைக்காது. எப்பவும் போல் பிரியாணி தாங்க. பிரியாணியும் சோம்பேறி சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் தயிர்க்கா அதை செத்தி போட சொன்னால் வெட்டி போட்டா. நம்ம வீட்டு தக்காளி சாதமும் அப்புறம் சோம்பேறி சிக்கன் அப்புறம் ஆனியன். அவ்வளோதாங்க நம்ம சண்டே விளாக்.